எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்களே, நான் மதியானம் ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அந்த பதிவு யாருக்குன்னா, முழுக்க தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கும், தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கத்துக்கும், தென்னிந்திய இயக்குனர் சங்கத்துக்கும். நான் ஏன் அந்த பதிவை ஆதங்கத்தில் போட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களாம் வரணுமா வரக்கூடாதா சொல்லுங்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு சார்பாக நிவாரண நிதி கேட்டு அந்த புது கட்டடத்துக்காக போய் நின்னாங்க. விஜய் அவர்கள் இதை நாசர் அவர்களே மலேசியாவோட ஆடியோ லான்ச்சில் சொன்னாங்க. ஜனநாயக ஆடியோ லான்ச்சில் கடனாக நாங்கள் கேட்டோம், ஆனால் 1 கோடி ரூபா விஜய் அவர்கள் கொடுத்தாங்க, தம்பி விஜய் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. நான் பணம் கொடுத்ததெல்லாம் விடுங்க, அவர் நடிகர் சங்கத்துக்கு தானே பண்ணினார், அதனால் எந்த ஒரு தவறுமே இல்லை. ஆனால் நடிகர் ஒரு திரைப்படத்தில் எப்படிங்க அரசியல் தலையீடு இருக்கலாம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கமெல்லாம் போராட்டம் நடத்துனுங்க. எங்களை சினிமாக்காரன்னா நடிகனாக பாருங்கள், திரையுலகத்தை திரையுலகமாக பாருங்கள். இந்த திரைப்படத்துறையில் தயவுசெய்து அரசியல் கலக்காதீங்க, அரசியல் தலையீடு வேண்டாம், நாங்கள் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக தென்னிந்திய நடிகர் சங்க சார்பில் அறிக்கை கொடுக்கணும், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் அறிக்கை கொடுக்கணும், இயக்குனர் சங்கம் சார்பில் அறிக்கை கொடுக்கணும். ஆனால் யாராவது கொடுத்தாங்களா? இன்றைக்கி இந்த நடிகருக்கு வரும், நாளைக்கு இன்னொரு நடிகனுக்கு வரும், அடுத்த நடிகருக்கு இன்னொரு நடிகனுக்கு வரும். திரைப்பட துறை அழியுமா அழியாதா? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. நான் ஏதாவது தவறாக பேசியிருக்கிறேன்னா, இல்லை தவறாக சொல்லியிருக்கிறேன்னா, இல்லை நீங்கள் தவறாக கருத்து சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு சினிமாவில் இருந்து ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்தால் அந்த நடிகனை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுத்துவீங்க சொல்லுங்கள். அப்போ தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான், செயலாளர் என்ன பண்ணுறாங்க, பொதுச் செயலாளர் என்ன பண்ணுறாங்க, பொருளாளர் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள். சின்ன நடிகர்கள்லாம் அறிக்கை கொடுக்குறாங்க, விஜய் அவர்களுக்கு ஆதரவாக கொடுக்குறாங்க. ரஜினிகாந்த் அவர்களாம் என்ன பண்ணுறாங்க, அஜித் அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். குரல் கொடுக்கணுமா இல்லைங்க? ஏங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கலன்னா நீங்களே எதுக்குங்க குரல் கொடுப்பீங்க? திரு ரஜினிகாந்த் ஐயாவை எனக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க, அவரை பார்த்தாங்க நாங்களாம் வளர்ந்துருக்குறோம். ஆனால் அப்படி இருந்தோம் அரசியல் பற்றி கேட்டால் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளோ பெரிய இடையூறுகள் கொடுத்து ஒரு சென்சார் போர்டு இவ்வளோ ஒரு துரோகத்தை பண்ணுறாங்க. அவங்களுடைய வரம்பு ஒன்று இருக்குல்ல, அந்த வரம்பை மீறி இதெல்லாம் பண்ணுறாங்களே. ஏன் பெரிய நடிகர்கள்லாம் கேட்கக்கூடாதா? ரஜினிகாந்த் அவர்கள் கேட்கக்கூடாதா? கமலஹாசன் ஐயா எவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணிட்டுங்க, நிச்சயமாக அவரெல்லாம் நல்ல மனுஷங்க, அவர் குரல் கொடுக்குறாருல திரையுலகத்துக்காக. இந்த ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், அஜித் அவர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக குரல் கொடுக்கணுங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம் திரைப்படத்துறையை விஜய் அவர்களுக்கு நிற்க